வருமானிப்போம். இப்ப நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் நாம் சுயமாக வாழலாம். பசியை கூட நிறுத்தி வைக்கலாம். வேண்டுகிற உணவை நினைத்தாலே பெற்றுக் கொள்ளலாம். நல்ல ஞானிகளுக்கு உமிழ் நீரே ஆகாரமாய், எதையுமே யார்கிட்டையும் வெளி உணவே வேண்டாம். அப்படியே காற்றை புசிச்சு வாழ்ந்த ககன சித்தர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த உடம்பு இடம் கொடுக்கும். உமிழ் நீரை அப்படியே தேக்கி முழுகி கொண்டு மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு முழுகி கொண்டு அப்படியே ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல்! இப்ப நம்மள்ட்ட அப்படி இல்ல. கழிவா வெளியில போய் ஆகணும். கழிவு சேர்ந்துதான் உடம்பு நாரி போயிடும். உடம்பு கெடுத்து வச்சிருக்கோம். கெட்டு போயிருக்கு. காற்றை தேடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அலைஞ்சிட்டு இருக்கோம். காற்று நின்றுட்டு தான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த உடம்புக்கு அவ்வளவு பெரிய அது வான் தொடர்பு வந்துடுச்சுன்னா, வான்ல என்ன இருக்குன்னா, இப்ப பஞ்சபூதங்கள்லேயே மண், நீர், அக்னி, காற்று, ஆகாயம். இந்த 4 ஆற்றலுமே ஆகாயத்துல இருக்கு. ஆகாயத்துல இந்த 4 சக்தி சேர்ந்துருக்கு. வெறும் ஆகாயம் அல்ல. ஆகாயத்துல நெருப்பு இருக்கு, நீர் இருக்குது, மண் இருக்குது, காற்றும் இருக்கு. அப்ப நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க உடம்பு அது என்ன பண்ணும்? சர்வ சித்தியை கொடுக்கும். அட்டமா சித்தி கிடைக்கும். நல்ல ஞாபகம். அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஞானத்துலதான். இப்ப ஞானம் கிடைத்த பிறகு நீங்க வேலைக்கு ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஏன்னா இந்த உலக ஓட்டத்துல அது வேணும். கண்ணு தெரியாதவன் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். அதுல மாற்றம் கிடையாது. ஏதாவது குச்சியை வச்சு தட்டி தட்டி தான் நடக்கணும். அது இயல்பு. அதே மாதிரிதான் இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே கண்ணில்லாத குருடர்கள் மாதிரி ஞானம் இல்லாதவர்களாக அலைகிற பொழுது அவர்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும், வேலை செய்யணும், சாப்பிடணும், அதை செய்யணும், நம்ம தாண்டா ரெடி பண்ணணும், நம்ம தாண்டா உழைக்கணும். இந்த தத்துவம் எல்லாம் எப்போ? கண்ணு இல்லாதவன் கம்ப வச்சிருக்க மாதிரி. ஆனா ஞானிக்கு அப்படி அல்ல. வேலை பார்க்கணும், படிக்கணும், ஓடணும், ஒண்ணுமே யார்கிட்ட பேசணும்? தனக்கு தானே பேசும்போது மொழி எதற்கு? வேண்டியது கிடைக்கும் போது உழைப்பதற்கு? நினைத்தது நடக்கும் போது நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கு. யோசிச்சு பாருங்க, என்ன உறவு வேணும்? எல்லா சுகமும் அவர்களுக்கு தானா கிடைக்கும். உணவும் சுகமும் சரி, போகமும் சரி, எல்லாம் ஞானிகளுக்கு தானாக அமைந்துவிடும். அப்ப அவங்க தனித்தவர்கள், தனித்தன். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் என்னன்னா, இந்த மண்ணுல நம்ம பிறந்ததன் காரணமே இருக்கிற கர்மாவை கழிக்கிறது. அப்ப நீங்க தனித்தன்மையாக உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்க அளவோடு இருந்தீங்கன்னா தான் இதை மொத்தமாக நீங்க வெளியிறக்க முடியும். இப்ப என்ன ஆயிருதுன்னா, ஒரு ஓலைப்பெட்டியில நீங்க கொஞ்சம் குப்பையை கொண்டு போயிருக்கிறீங்க, தூர கொட்டணும்னு. வீட்டுல கொண்டு போனோம்னா வீட்டுக்காரன் கொஞ்சத்தை போடுவான், பையன் போடுவான், பொண்ணு போடும், இல்ல இந்த மாமியார் போடுவாங்க. அப்புறம் வெளியில வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க. இதெல்லாம் சேர இப்ப என்ன ஆயிட்டு உங்களுக்கு? ஏகப்பட்டது எப்ப போய் கொண்டுறது? பாரம் கூடி விட்டது. அப்படிதான் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா சின்ன பின்னமாக்கி வைத்திருக்கிறோம். அப்ப நீங்க உங்க தனித்தன்மையை உணர்கிற பொழுது, சுய அறிவில் இயங்குகிற பொழுது, நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய பாரத்தை நீங்க உணர்ந்து இறக்கிட்டீங்கன்னா நீங்க சுகவாசம். அப்பதான் உங்க மனம் அடங்கும், மனம் அமைதியாகும். மனம் அமைதியானதான் அறிவு விழிக்கும். அறிவு விழித்தாதான் சித்தி கிடைக்கும். நல்ல யோசனை. இதெல்லாம் நான் பல முறை உபதேசங்கள்ல சொல்றேன் இல்லையா? அப்ப முழுக்க ஞானம் தான் நமக்கு தேவை. ஞானம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். எது தேவையோ அது கிடைக்கும். மாற்றமே இல்லைப்பா. உதாரணத்திற்கு ஏகலைவன் ஒருவன் இருந்தான். மகாபாரதத்துல ஒரு ஒட்டு கதை. ஏகலைவன் அவன் வேடுவ பையன். சின்ன வயசுலயே அவன் நல்ல தியானம் பண்ணி அவனுக்குள் ஒரு ஞான ஆற்றல் இருந்தது. ஆனா உலகத்தை பார்க்கும்போது அதான் பைத்தியக்காரன்னு சொல்றது. நம்ம உலகத்தை பார்த்தா மயங்கிருந்தோம். நம்மகிட்ட அதுக்கு மேல ஆற்றல் இருக்குங்கிறது தெரியாது. நம்ம அதை பாக்குறது இல்லை, அது துடைக்கிறதும் இல்லை. நம்ம வீட்டுல வெள்ளி டம்ளர் இருக்கும்,
நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பிளாஸ்டிக் டம்ளர்ல குடிக்கிறத பார்த்து பாருங்க, என்ன அழகா இருக்கு அந்த டம்ளர். உன் வீட்டுல வெள்ளி டம்ளருமா இருக்குது, அது தெரியாது நமக்கு. அதை யூஸ் பண்ணாம வெள்ளி டம்ளர் இப்போ கருப்பு போய் வாயில வைக்க முடியாது, அப்படி இருக்கும். அப்படிதான் நம்ம ஆற்றுல வச்சிருக்கோம். அந்த வெளி உலகத்தை பார்த்து ஏமாந்து ஏமாந்து போறோம், மயக்கத்திலே போறோம். ஞானம் தான் மயக்கத்தை எடுக்கும். நல்லா சிந்திக்கணும், சிந்திச்சு பாருங்க. இந்த ஏகலைவனுக்கு உண்மையிலே தியானம் பவர் ஏற்கனவே இருந்தது நல்ல. பட் அவன் வெளியில வந்து காட்டுக்குள்ள வரும்போது பாக்குறான், எல்லாரும் பயிற்சி கொடுக்குறார். துரோணாச்சாரியார் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சேர்த்தப்போ இளமையில எல்லாத்துக்கும் தான் பாடம் எடுத்தார். அப்ப அம்பு விடக்கூடிய வில்வித்தையை பத்தி அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாரும் அழகா விடுறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கும் ஆசை வந்துட்டு. ஆனா துரோணாச்சாரியாருக்கு வந்து பிராமினுக்கு மட்டும்தான், பிராமினுக்கு அல்லது அந்த அரச குலத்தவர்களுக்கு தான், மற்றவர்களுக்கு அவர் பாடம் எடுக்க மாட்டார். ஆனா இவன் வேடுவன். அப்ப நம்ம அவர்கிட்ட எப்படி படிக்க முடியும், எப்படி சேர்ப்பான்? மனசுக்குள்ளே வெந்துட்டு வீட்டுக்கு வந்தான். இப்ப இவன்கிட்ட ஞானம் நிரம்பி இருந்தது. ஞானம் நிரம்பி இருந்தவன அவன் என்ன பண்ணா, அவருக்கு தெரிய வித்தையெல்லாம் எனக்கு தெரியணும்னா அவரை மாதிரி ஒரு உருவத்தை செய்து வச்சு அதை பார்த்தே தியானம் பண்ண 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 அவருக்கு மைண்ட்ல என்னெல்லாம் கத்து வச்சிருந்தாரோ அத்தனை வித்தையும் இவனிடம் வந்து விட்டது. நல்ல யோசிச்சு பாருங்க. ஞானம் இருந்ததுனால் இப்ப மாக்குன்னு யாரு அர்ஜுன இவங்க எல்லாம் அவர்த்த போய் அடிபட்டு டெய்லி போய் எத்தனை நாள் பேசி இருக்கிறாங்க. அதுல சில தப்பி வந்து திட்டு வாங்கி இவன் பார்த்த நொடியில அப்படியே வந்து அவர் உதவியே இல்லாம அதை கிடைக்கக்கூடிய ஆற்றல் வரும். ஞானம் இருந்தா ஞானம் முழுமையை நன்றாக யோசிக்கலாம்.